ஜியோஸ்பியர் ப்ரௌசர் ஆப்ல எப்படி வந்து ஆட்ஸ் வந்து பிளாக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜியோஸ்பியர் ப்ரௌசர் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு மேல வந்து ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஆட் பிளாக் பிளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிருங்க. இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜியோஸ்பியர் ப்ரௌசர் ஆப்ல வரக்கூடிய ஆட்ஸை நீங்க வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த செட்டிங் நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வரும். இதை ஆன் பண்ணிருக்கிறப்போ உங்களுக்கு ஆட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஜியோஸ்பியர் ப்ரௌசர்ல வராம வந்து இருக்கும். ஆனாலும் ஒரு சில வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆட் பிளாக்கர் செட்டிங்கை பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பாத்தீங்கன்னா அதுல வந்து வரும். அப்போதைக்கு நீங்க வந்து அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க இந்த செட்டிங் ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு செட்டிங்கை நம்ம வந்து ஆன் பண்றதுனால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌஸ் பண்றப்ப இந்த ஆட்ஸை பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஜியோஸ்பியர் ப்ரௌசர் ஆப்ல நம்ம வந்து ஆட்ஸை வந்து ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.